அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்துகை வீரற்றார் போல் கண்ணார் இரவே கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே இப்பூம்புன்னல் பாய்ந்தாடேலோரெம்பாவாய். ரொம்ப அழகா மார்கழி மாதம் 18ஆம் நாள் பாவை நோன்பு நோக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் நீராட குளத்துக்கு போறாங்க. போகும்போது தன்னுடைய தோழிகள் கிட்ட எம்பெருமானுடைய பெருமையை எல்லாம் சொல்றாங்க. எப்படிப்பட்டவர் சிவபெருமான், திருவண்ணாமலையில தாமரை மலர் போன்ற பாதங்களை கொண்ட சிவபெருமானுடைய பாதங்கள்ல அந்த தேவாதி தேவர்கள்லாம் ரத்தினங்கள் சூடிய மகுடங்களை அணிஞ்சிருக்காங்களாம். அப்படி அவங்க விழுந்து வணங்கும் போது அவர்களுடைய மகுடங்கள்ல இருக்கிற ரத்தினங்களுடைய ஒளியெல்லாம் மங்கி போச்சாம். சூரியன் தன்னுடைய கதிர்களை விரிச்சிட்டு வெளியில வந்து இந்த உலகத்திற்கு ஒளியை தரும்போது விண்மீன்கள் எல்லாம் தன்னுடைய ஒளியை இழந்து விட்டதாம். பாருங்களேன், விண்மீன்கள் எல்லாம் ஒளியை இழந்து விட்டது, பொழுதும் விடிந்து விட்டது. அப்படிப்பட்ட பேரருள் கொண்டவர் நம்முடைய சிவபெருமான். அவர் எப்படியெல்லாம் இருக்கார் தெரியுமா? பெண்ணா இருக்கார், ஆணா இருக்கார், அலியா இருக்கார், எல்லாமுமா இருக்கார். சூரியனா இருக்கார், சந்திரனா இருக்காரு, எல்லாமா இருக்காரு. வானா இருக்கார், விண்ணா இருக்கார், மண்ணா இருக்கார். உலகத்தில் இல்ல அத்தனை உயிர்களிலேயும் இறைவன் உயிர்ந்திருக்கிறான். எல்லாமுமாயா இத்தனையும் வேறாகி இறைவன் காட்சி தருகிறானே. அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கக்கூடிய பாக்கியத்தை நாம இந்த பிறவியில பெற வேண்டும். நம்ம எந்த பிறவி எடுத்தாலும் மறுபிறவி இல்லாம செய்யணும். சிவபெருமான் நம்ம எப்போதும் இறைவனுடைய நாமத்தையே நினைச்சிட்டு இருக்கணும். அந்த இறைவனுடைய புகழையே பாடணும்னு பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் இவ்வளவு சிறப்புமிக்க எம்பிரானுடைய பெருமையை பாடி குளத்துல நீராடி மகிழறாங்க அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசகர் பாவை பெண்கள் மூலமா ரொம்ப அழகா இறைவனுடைய பெருமைய, சிவபெருமானுடைய பெருமைய அழகா எடுத்து சொல்லி இருக்காரு. ஒரு முறை ஒரு காட்டுல நிறைய சிங்கம் துரத்துச்சு. நரி வேகமா ஓடி போச்சு. ஓடி ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு. குகைக்குள்ள போன நரிக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. தனியா இருந்ததுனால தனக்கு தானே பேச ஆரம்பிச்சுது. உன்னை கண்ணை பார்த்து கேட்டுச்சு. கண்ணே கண்ணே நீ எனக்கு என்ன செஞ்ச அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கண்ணு சொல்லுச்சு, சிங்கம் உன்னை துரத்திட்டு வரும்போது நான் தானே உனக்கு காமிச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. ஓ சரி சரி, காதே காதே நீ எனக்கு என்ன செஞ்சேன்னு காது கிட்ட கேட்டுச்சு. உடனே காது சொல்லுச்சு, சிங்கம் கத்துறத நான் தானே உனக்கு உள்வாங்கி கொடுத்தேன், அதனாலதானே நீ வேகமா ஓடுன அப்படின்னுச்சு. சரி அப்படின்னு. உன்னை காலே காலே நீ எனக்கு என்ன உதவி செஞ்ச அப்படின்னு கேட்டுச்சு. உன்னை காலு சொல்லிச்சு, உன்னை சிங்கம் துரத்துதுன்னு தெரிஞ்ச உடனே நான் தானே வேகமா ஓடி வந்து இந்த குகைக்குள்ள சேர்த்தேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே அந்த நரி கடைசியா தான் வாளை பார்த்து கேட்டுச்சு. வாலே வாலே நீ எனக்கு என்ன உதவி செஞ்சேன்னு கேட்டுச்சு. உன்னை வாளு சொல்லுச்சு, நான் என்ன உதவி செய்ய, நானே சிங்கம் துரத்துதுன்னு பயந்து போய் ஒரு 2 காலுக்கு இடையில ஒளிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுச்சு. உடனே நரி சொல்லுச்சு, எதுக்குமே உதவாது, நீ என் கூட இருந்து என்ன பிரயோஜனம், இல்லாம என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வாளை மட்டும் குகைக்கு வெளியில இருக்கிற ஓட்ட வழியா நீட்டிச்சு. உடனே அந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு, இந்த வாளை பிடிச்சு இழுத்து மொத்த நெருகியும் சாப்பிட்டுடுச்சு. அதுக்குத்தான் எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வாலாட்டக்கூடாதுன்னு சொல்றது. இப்படி நம்ம வாழ்க்கையில தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத சில விஷயங்களை பேசி நம்ம மாட்டிக்கிறோம். வாழ்க்கையில எங்க எதை எப்போ பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு பேசுறது தானே உண்மையான சிவபக்தர்களுக்கு அழகு. உண்மையான சிவபக்தி என்பது வார்த்தையிலையும் சுத்தம் இருக்கணும், நம்முடைய மனசுலையும் சுத்தம் இருக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா மாணிக்க வாசக பெருமான் பாவை பெண்கள் மூலமாக உடல் மனம் மொழி மெய் எல்லாம் தூய்மையா இருக்கணும், எம்பெருமானையே நினைக்கணும்னு ரொம்ப அழகா பாடியிருக்காரு. நாமும் இந்த மார்கழி திருநாள்ல இந்த அழகான திருவெம்பாவை பாடல்களை பாடி இறைவனுடைய பேரருளை பெறுவோம். அவருடைய அன்பு மழையில் நனைவோம். நன்றி, வணக்கம்.